இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை என்கிறதான தலைப்புல ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ முடியும்? அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும்போது, அவரோடு கூட செபிக்கும் போது, அதுல முக்கியமாக பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழும்போது அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எனவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 143 சங்கீதம் 10 வசனத்துல சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உடைய நல்ல ஆவி என்னை நீதியின் பாதையிலே செம்மையான பாதையிலே நடத்துவதாக என்று சொல்லி அவர் ஏறெடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், நாம் பார்க்கிற காரியம் யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியால், பிதாவுக்கு பிரியமானதை இயேசு கிறிஸ்து செய்கிறபடியால் அவர் இயேசு கிறிஸ்துவை தனியாகவே இருக்க விடவில்லை. அப்படி என்றால் என்ன? எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே நம்மால் இருக்க முடியும். ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்வோமானால், அவருடைய சித்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு எது சித்தமோ அதை மாத்திரம் அதை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமானால் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாகவே இருக்கிறோம். எப்போதும் ஆண்டவருடைய சிட்டையின் கீழாக இருக்கிறதான ஒரு நிழலின் அனுபவத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்போது நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிறதான, நம்மை தட்டி கொடுக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பெற முடியும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது அவர் என்ன செய்ய மாட்டார்? நம்மை தனியே விட மாட்டார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நாம் கஷ்டப்படுகிறதான சூழ்நிலையில அவர் நம்மை கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான வழியை நமக்கு தருவார். நாம் நடக்கிறதான சூழ்நிலையை நம்மோடு கூட இருப்பார். நமக்கு வருகிறதான ஆபத்தை அவர் முன்கூட்டியே உணர்த்தி அவைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழியை அவர் காட்டுவார். சாத்தான் நமக்கு வைத்திருக்கிறதான சோதனைகளை நமக்கு உணர்த்தி அவைகளிலிருந்து வெளிப்படுகிறதான வழியை கர்த்தர் நமக்கு காட்டுவார். எனவேதான் ஆண்டவர் நிக்கோதேமுவும் கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல, அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். ஆண்டவர் முன் சொன்ன வசனத்திற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரமாக விளங்குகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எனவே அதை பார்த்து இந்த நிக்கோதேமு சொல்லுகிறார், ரபி, நீர் தனியே இல்லை, பிதாவாகிய தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருப்பதனாலதான் இப்படிப்பட்டதான அற்புதங்களை நீ செய்கிறேன் என்று சொல்லி மனுஷீக தன்மையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோமா? பாருங்க, அது எவ்வளவு ஒரு நல்ல அனுபவமாய் காணப்படும். இன்னைக்கு அநேக நேரத்துல நாம் அதை இழந்தவர்களாய் கூட காணப்படுகிறோம். அந்த அனுபவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறதே. அனுபவ ஒரு ஏதோ ஒரு கரம் எப்போது என் மேல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை நான் பெற்றிருப்பேன். நாமனால் நமக்குள்ளா எவ்வளவு தைரியம் இருக்கும், நமக்குள்ளா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு மகிமையின் மேகம் எப்போது நம்ம மேலே இருக்குமானால், அவருடைய பிரசனை எப்போது நம்மை ஆட்கொள்ளுமானால் எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு மனமகிழ்ச்சியா நம்மால் நடத்த முடியும். இப்போ அப்ப நமக்கு துக்கமே இருக்காது. ஒருவேளை ரொம்ப பெரிய கஷ்டப்பட வேண்டிய ஒரு பாரம் வந்தாலும் கூட அது நமக்கு பாரமாய் தெரியாது. ஏனென்று சொன்னால் அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கிறேன். எப்போது? கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்போது. ஆனா இன்னைக்கு அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழாமல், ஆண்டவரே எனக்கு வாரும், ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் ஜெபத்துக்கு செவிக்கொடும், ஆனா உமக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, என் வாழ்க்கைக்கு உமக்கு சம்பந்தம் இல்லை, நீர் எனக்கு இந்த காரியத்தை மாத்திரம் மாற்றிக்கொடும்,
எப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தரால் அதை செய்ய முடியுமா? யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்போது துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் அவர் நம்மை காக்கிறவராய் கூட இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 32வது சொல்கிற நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி தெரிந்தார். தேவன் அவருடனே கூட இருக்கிறார். அப்போ இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழுகிறோம். வாழும்போது நிறைவான ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளாக வருகிறதான ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அப்ப இந்த கர்த்தருடைய பிரசனத்திற்குள்ளாக, அதாவது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது நம்மால் என்ன செய்ய முடியும்? நம்மால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நம்மை கொண்டு விளங்க செய்ய முடியும். எனவேதான் வாசிக்கிற மார்க் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். யாரால்? சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பூமி எங்கும் போய் சகல ஜாதிகளின் கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷராக்குங்கள் என்று சொல்கிறாரே. அந்த வார்த்தையை கேட்டு இவர்கள் கடந்து போகிறார்கள். கடந்து போகும்போது வசனம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. இந்த மார்க் 16வது அதிகாரத்துல நாம் வாசிக்கணும். இந்த வசனத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் அதற்கு பிற்பாடுள்ள வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுடனே கிரியை நடப்பித்து, அவர்களுடனே கிரியை நடப்பித்து என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தானாய் போய் தன்னுடைய கைகளை வைத்தால் ஒன்றுமே நடந்திருக்காது. அவர்களாக போய் சுகத்து கூட ஆண்டவர் சொன்னால் நடந்திருக்காது. ஆண்டவர் அவர்களுடனே கூட இருக்கும் போது கிரியைகள் எல்லாம் அபரீதமாய் மாற்றப்பட்டதை நாம் பார்க்கும். இன்னைக்கு நம்மால் ஏன் அற்புதங்களை செய்ய முடியவில்லை? நம்மால் ஏன் விசுவாசிக்க முடியவில்லை? நான் ஜோமானா இந்த காரியம் மாறுன்னு சொல்லி ஏன் நமக்குள்ளா ஒரு விசுவாசம் வர முடியவில்லை? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ காரியங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இதெல்லாவற்றை நாம் மாற்றி விடணும் தானே. இதோடு கூட இருந்துட்டு ஆண்டவரே இறங்கும் சொன்ன ஆண்டவர் எப்படி இறங்குவார்? ஆண்டவரே எனக்கு ஜபத்தை கேளுன்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் கேட்க மாட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையா நாம் வாழும்போது நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார். அவர் நம்மோடு கூட இருந்து அநேக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இதுல சந்தேகமே நமக்கு வேண்டாம். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு சித்தத்தின்படி செய்கிறார்களோ, அவர்களோடு கூட கர்த்தர் இருந்து அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் கூட இருப்பார். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியான ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு நம்முடைய சபைகள்ல அற்புதங்களை நடக்கும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு நம்முடைய வீடுகள்ல இருக்கிறதான பிரச்சனைகளை மாற்றுவதற்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அதை உணராதபடிக்கு நாம் ஏன் இருக்க வேண்டும்? இன்னைக்கு அவரோடு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுமானால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எல்லாம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. நம்முடைய கைகளில் தீர்வை நாம் வைத்துக்கொண்டு அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். யோசித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவே இதுக்கு ஒரு சிறந்த அடையாளமாய் விளங்குவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மால் ஏன் முடியவில்லை? ஆண்டவரிடத்தில் கேட்பாண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் கர்த்தாவே. எனவே அதன்படி உடைய பிரசனத்திற்குள்ளாக நான் எப்போது இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போது அவருடைய பிரசனத்திற்குள்ளாக ஆளுகைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். அதுல எந்த மாற்றமும் நமக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, அப்படியே கண்களை மூடுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், சுவாமி துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும் போது உம்முடைய பிரசனத்திற்குள்ளாக நாங்கள் வருகிறோம். உம்முடைய பிரசனத்திற்குள்ளாக இருக்கும்போது அநேக அற்புதங்களை அடையாளங்களை நீர் எங்களை கொண்டு என்னென்ன காரியங்களை செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அது ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்ய முடியும் என்பதை இன்னைக்கு வசனத்தின் வழியாய் தெளிவாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களாய் ஆண்டவரே ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகளை நாங்கள் பண்ணியிருந்தால் இன்றிலிருந்து அதையும் கூட நாங்கள் செய்யாதபடிக்கு உண்மையாய் உமக்கு உத்தமமாய் பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, நீ கேட்டுக்கொண்டிருக்கதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நிகழும்படியா ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நீர் இறங்கி பெரிய காரியங்களை செய். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
மகிமை மகிமை